பாடுகளின் ஊடேதான் கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொண்டு வந்தார். ஆகையால் இந்த கால ஓலை இந்த சத்தியத்தில் நாம் நிலைத்திருப்போம். நாம் வரப்போகிற புதிய கிறிஸ்தவ சந்ததிகளுக்கு நூதனமானவர்களாய் இல்லாதபடி இவர்கள் நிலைத்திருந்து கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் நம்மை அடையாளப்படுத்த பிரயாசப்படுவோம். யோவானிலே இயேசு சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னார். சங்கீதம் 1 இரவும் பகலும் இதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவிலே கிறிஸ்து நமக்கு அருளின இந்த பரிசுத்த வேதாகம வார்த்தையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களிலே நீங்கள் பெற்ற தேவனுடைய வார்த்தைகள், உங்கள் ஊழியர்களால் சபைகளில் போதிக்கப்பட்டதான வார்த்தைகள், உங்கள் போராட்ட நேரங்களிலே உங்கள் ஊழியர்கள் தைரியப்படுத்தி தேவ வார்த்தை சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தினதான அந்த வார்த்தைகளை எல்லாம் நினைத்து அவைகளில் நிலைத்து அது ஒன்றே உங்களை ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தக்கூடியதாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நாம் தாவீதை போல தெய்வம் உங்களையும் கண்டுபிடித்திருக்கிறார். அவருடையவர்களாய் அவர்களை நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் இருக்கிறதான தோற்றத்தையோ படிப்பு அறிவையோ ஞானத்தையோ புத்தியோ நம்முடைய பணம் பலத்தையோ பார்த்து தெய்வம் நம்மை அழைக்கவில்லை. இந்த அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்று எண்ணி கர்த்தர் நம்மை அழைத்து இந்த ஸ்தானத்துக்கு நம்மை ஏற்படுத்தி இருக்கிறபடினால இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட தைரியமாய் கர்த்தரை நோக்கி ஜெபித்து ஓடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்குதோ கிடைக்கலையோ கர்த்தருடையவர்களாய் உங்களை அடையாளப்படுத்துங்க. இது பொய் அல்ல, இது நிஜம். இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படி இந்த கால ஓலை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார்.